ஹலோ வீவர்ஸ், கும்பராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய 2ஆம் கட்டமான முக்கியமான ஜென்ம சனியானது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பல முக்கியமான இழப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மன சங்கடம் படும்படியான பல்வேறு விதமான நிகழ்வுகளும் நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. தொடர்ந்து சண்டை சச்சரவுகளாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உறவுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. தொழில் ரீதியாகவும் பெரிதளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் கும்பராசி நேயர்கள் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த நிலை மிக விரைவில் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குருவின் ஆசையால எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூன் மாதத்துல பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது. இந்த ஒரு திருப்பங்களானது கும்பராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழப்போகிறதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி இல்லைனா கெட்டது நடந்தாலும் சரிங்க, நம்ம முன்கூட்டியே எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கும்பராசி நேயர்களே, இந்த ஜூன் மாதமானது சொத்துக்களின் மீது இருந்த உங்களுடைய கவனம் முழுவதுமே உங்களுடைய குழந்தைகளுடைய நலன் பற்றியதாக மாறலாங்க. அவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். மேலும் உடன் பிறந்தவர்களுடன் மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளானது கும்பராசி நேயர்களுக்கு ஏற்படலாம். நீங்க முறையான தூக்கம் மேற்கொள்வீர்கள் என்றாலுமே குடும்ப பிரச்சனைகள் பற்றிய கவலையானது உங்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் இருக்கலாம். குடும்ப விஷயங்கள்ல உங்களுடைய தந்தை மீது நீங்க ஆதிக்கம் செலுத்தலாம். இந்த மாதம் உங்களுடைய தாய் உடனான உறவானது சிறப்பானதாக மாற ஆரம்பிக்கும். இந்த மாதம் நிதி சார்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதன் விளைவாக கடன் சுமை அதிகரித்து காணப்படும். இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியத்துல சில குறைகளானது இருக்கலாம். நீங்க வீட்டு சூழலை மாற்றி அமைக்க விரும்புவீர்கள். உங்களுடைய முதலீடுகளை மாற்றி அமைக்க விரும்புவீர்கள். இந்த மாதத்துடைய 2ஆம் பாதியில குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்களுடைய மனதில் பயமும் பதட்டமும் தொடர்ந்து காணப்படும். ஊக வணிகத்தின் மூலமாக சிறந்த வருமானம் காணக்கூடிய வகையில அதிர்ஷ்டமானது உங்கள் பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுடைய காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உறவு சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுப்பதில் சில குழப்பங்களானது அவ்வப்போது கும்பராசி நேயர்களுக்கு ஏற்படலாம். ஒரு சில இளம் கும்பராசியினர் மனதில் காதல் அரும்பானது மலர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒன் சைடா லவ் பண்ணக்கூடியவர்கள் தற்போது அவங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து டபுள் சைடா லவ் மாறுவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கமிட் ஆவீங்க. ஸோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா தற்போது நிலைமையானது இருக்குங்க. ஒரு சில காதலர்கள் தங்களுடைய காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கொள்ளலாங்க. அதற்கு தற்போது கிரக அமைப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேர காலத்தில் உங்களுக்கு என்று ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக உங்களுடைய காதல் வாழ்க்கையை உங்களுடைய குடும்பங்களில் தெரிவித்தரலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே இறுதியில் பார்த்தீங்கன்னா இரு வீட்டாருடைய சம்மதத்துடனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக பார்த்தீங்கன்னா மலர ஆரம்பிக்குங்க. அந்த அளவிற்கு தற்போது கிரக அமைப்புகளானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் திருமணமான கணவன் மனைவி உறவானது சிறப்பானதாக இருக்கக்கூடும். இதுவரைக்கும் இருந்து வந்த ஏமாற்றங்கள் மற்றும் பின்னடைவுகள் மூலமாக நல்ல ஒரு அனுபவங்களை பார்த்தீங்கன்னா இருவருமே பெற்று இருப்பீர்கள். ஸோ அதற்கு தகுந்தாற் போல இனி உங்களுடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா
தெரிந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. பல அனுபவங்களை நீங்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் கணவன் மனைவி இருவரின் ஒருங்கிணைந்த செல்வமானது குறையலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் நல்ல ஒரு ஆதரவை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளர் உங்களுடைய உத்தியோக மாற்றத்திற்கும் காரணமாக இருப்பார்கள். மொத்தத்தில் கும்பராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவானது ஓரளவுக்கு சாதகமாகத்தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து கும்பராசி நேயர்களுடைய நிதிநிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாதமானது உங்களுடைய பொருளாதார நிலையை நிர்வகிப்பது சற்று கடினமானதாகவே இருக்க கொடுங்க. பணப்புழக்கமானது நன்றாக இருந்தாலுமே நீங்க உங்களுக்காகவும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காகவும் பணத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளானது ஏற்படலாங்க. இதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்த சேமிப்பை பார்த்தீங்கன்னா உங்களால சேமித்து வைக்க முடியாது. ஆரோக்கியம் குறித்த செலவுகளும் அவ்வப்போது ஏற்படலாங்க. மேலும் சில எதிர்பாராத செலவுகளையும் இந்த மாதம் நீங்க சந்திக்க நேரிடலாம் என்பதால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. ஊக வணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலமாக நீங்க ஆதாயத்தை காண்பீர்கள். ரியல் எஸ்டேட் மூலமாக பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் நல்ல லாபத்தை கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இத்தனை நாட்களாக ரியல் எஸ்டேட் தொழிலில் கும்பராசி நேயர்களுக்கு சாதகமான முன்னேற்றகரமான சூழலானது அமையல அப்படின்னு சொல்லிட்டு இனி வரப்போகின்ற இந்த ஜூன் மாதத்தையும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா மும்மடங்கு லாபத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான உண்மையாகவும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்கள் பணத்தை சேர்ப்பதற்கு அனுகூலமான காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் அமைய கொடுங்க. இந்த மாதம் கடன் சுமை தற்காலிகமாக குறையலாம். அசையா சொத்து மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய வகையில் பணத்தை நீங்கள் முதலீடு செய்யலாம். அதற்கும் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ நிதி நிலையை வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சற்று முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அடுத்து உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற மாதங்களில் நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. பணியிடத்தில் அதிகாரத்தை பெறுவீர்கள். சாதுரியத்துடன் செயல்படுவீர்கள். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். சென்ற மாதத்தை விட இந்த மாதம் தொழில் வல்லுநர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய படைப்பு திறனுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய முயற்சி மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஏற்ப பாராட்டு மற்றும் அங்கீகாரமானது கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறனானது சிறப்பானதாக இருக்கக்கூடும். அது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பணியில நிபுணர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெற்றுக்கொள்வீர்கள். பணி நிமித்தமாக சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். மேலும் இந்த ஜூன் மாதமானது நீங்கள் தொழிலை சிறந்த வகையில் நிர்வகிப்பீர்கள். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். தொழில் விரிவாக்கம் செய்யலாம். கூட்டாளிகளுடைய ஆதரவை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இயற்கை காரணங்களால சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால நிறுவனத்தின் சொத்துக்களுக்கு தேவையான காப்பீடு மேற்கொள்வது நல்லது. தொழிலில் அதிகப்படியான லாபத்தை பெருகுவதற்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய செயல்திறன் பங்குதாரர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க. அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் விதிமுறைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். உங்களுடைய தைரியமான மற்றும் நேர்மறையான முயற்சிகள் மூலமாக கடந்த கால நஷ்டங்களை தீர்த்து கொள்ளலாம். பணியாளர்கள் மூலமாக தொழில் லாபத்தில் சில தடைகளை சந்திக்க நேரிடும் என்றாலுமே உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதன் மூலமாக நிலைமையை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க சமாளிக்கலாங்க. மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு சீராக இருக்கும் என்றாலுமே தசை பிடிப்பு மற்றும் எலும்பு மூட்டுகளில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் பாதிப்படையலாம். முறையான தூக்கம் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியமானது மேம்பட ஆரம்பிக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கக்கூடும். மேலும் சிறு தூர பயணங்கள் மேற்கொண்டுட்டு வரலாங்க. மாணவர்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனானது சிறப்பானதாக இருக்கக்கூடும். உங்களுடைய திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்றாலுமே ஒரு சில மாணவர்களுக்கு சனியின் பாதகமான தாக்கம் காரணமாக மந்தமான முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோருடைய வழிகாட்டுதல்களை பெறுவதன் மூலமாக நிலைமையை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில நினைக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற காண்பார்கள். மொத்தத்தில் கும்பராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75% நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க.
ரொம்ப நாட்களுக்கு பிறகு 7.5 சனியை தாண்டிலும் ஓரளவுக்கு நல்லதானது கும்பராசி நேயர்களுக்கு நடக்க போகிறது. மேலும் உங்களுக்கான ஒரு சுபமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 10, 11, 12, 13, 20, 21, 22, 23 அண்டு 30ஆம் தேதி சிறப்பானதாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் கும்பராசி நேயர்கள் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா கணபதியை வழிபாடு செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க. தடைகள் நீங்கி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.